ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் ஆதி பராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வீட்டிற்குள் இருக்கும் பொருளை உடனடியாக வெளியே எடுத்து எறிய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். நான் சொல்ல போகும் பொருள் எத்தனை விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதை நீ வைத்துக் கொள்ளாதே. மீறி அது உனக்கு வேண்டும் என்று இருக்கும்போது என்னிடம் சொல், நான் அதற்கு பரிகாரங்கள் சொல்கிறேன். அதை செய்து அதை வைத்துக்கொள். அன்பு பிள்ளையே, தாய் பாசத்தை போல கொடுத்து உன் உடன் பிறந்தவர்களை நீ கவனித்துக் கொள்ள இன்னும் நேரத்தை எப்படி ஒதுக்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் உடன் பிறந்தவளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் பதறிப்போவாய். உன் மனம் பாடாய்படும். உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் உன் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மனம் கொதித்து போய்விடுவாய். உன்னிடம் இருக்கிறதோ இல்லையோ, யாரிடமாவது கடன் பெற்றாவது அவர்களுக்கு உதவி செய்ய துடித்துக் கொண்டிருப்பாய். எப்போதும் அலைபேசியில் அழைத்து அழைத்து ஆறுதல் சொல்லி, தேவைப்பட்டால் நேரில் சென்று ஒரு தாயை போல் நின்று உன் உடன் பிறந்தோருக்கு எத்தனை ஒத்தாசையாக நீ இருந்த காலங்கள் இருக்கிறது. நீ என்ன வேண்டுமானாலும் என்னை பற்றி நினைத்து விட்டு போ. நான் உன் மீது வைத்த பாசம் உண்மை. நான் உன்னுடன் பிறந்திருக்கிறேன். நான் உன் மீது காட்டும் அன்புக்கு எந்த குறைவும் இல்லாமல் தான் இருப்பேன். அவரவர் செய்வது அவரவர் பாவத்திற்கு அவரவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நான் இப்படித்தான் இருப்பேன். எத்தனையோ பேர் உன்னிடம் சொல்லி இருக்கிறார்கள், வெகுளியாக வாழாதே, உன் வாழ்வை இழந்து விடுவாய், உன் உடன் பிறந்தவன் இப்படி, உன் உடன் பிறந்தவள் இப்படி, நீ ஏன் அவளிடம் அப்படி இருக்கிறாய், நீ ஏன் அவனுக்கு அதை எடுத்துக் கொடுக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் 1000 வந்து சொன்னாலும் உன் மனதில் இருக்கும் அந்த பாசத்திற்கு விலையே இல்லை. உன் அன்புக்கு விலையே இல்லை. உன் பாசத்திற்கு விலையே இல்லை. அது புரியாமல் உன் உடன் பிறந்தவள் உனக்கு செய்யும் வினையை என் கண்களால் பார்க்க முடியவில்லை. உன் அன்பு தூய்மையானதுதான். ஆனால் உன் உடன் பிறந்தவள் கொடுக்கும் அன்பு தூய்மை இல்லையே என் தங்கமே. அவள் மனதிற்குள் உன்னை எரித்து வைத்துக் கொண்டு உன்னை எரிந்து பேசும் வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. அவள் உனக்கு விடும் சாபத்தை என்னால் கேட்க முடியவில்லை. மற்றவர்களிடத்தில் உன்னை இழிவுபடுத்தி பேசும் அந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியவில்லை. அன்பு பிள்ளையே, அதற்காக உன்னை மாற்றிக்கொள் என்று நான் சொல்லவில்லை. அந்த உள்ளம் படைத்த உன்னால் உனக்காக நான் நிற்கிறேன் பார். உன் வீட்டில் தெய்வ கடாட்சங்கள் நிறைந்திருக்கிறது தங்கமே. உன் குலதெய்வம் உன் குலத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. எதற்காக? உன்னுடைய இந்த தாய்மையான உள்ளத்திற்காக. உன் உடன் பிறந்தவள் மட்டுமல்லவே, யாருக்கு எது என்றாலும் ஓடிப்போய் உதவி செய்வாய். பின்பு அவர்களிடத்திலேயே அத்தனையும் வாங்கி கட்டியும் கொள்வாய். உதவி செய்வேனே கடவுளே, ஏன் என்னை இப்படி பேசுகிறார்கள், ஏன் இப்படி என்னை எதிரியாக பார்க்கிறார்கள் என்று சிறு பிள்ளை போல் அழுவாயே என் தங்கமே. அந்த அழுகையை பார்க்கும் போது என் மனம் எத்தனை வேதனைப்படும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, நல்ல உள்ளம் படைத்த என் அன்பு பிள்ளையே, உனக்காக தெய்வம் எப்போதும் நிற்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மனிதர்களின் ஆதரவை தேடாதே எப்போதும். மனிதர்களின் பரிவான பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. உறவுகள் உன்னை சுத்தி இருக்க வேண்டும் என்று விரும்பாதே. 6 பேர் கெட்டவர்கள் உன்னை சுற்றி இருப்பதை விட நல்லவர் ஒருவரேனும் உன்னிடத்தில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கை செழிக்கும். அதை மட்டும் தெரிந்து கொள்.
இனிக்க இனிக்க பேசிக்கொண்டு உள்ளத்திற்குள் உன்னை வஞ்சித்துக் கொண்டு உனக்கு தேவையில்லாததை கொடுத்து கொண்டிருக்கும் உறவுகள், நட்புகள் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. தெய்வம் நான் இருக்கிறேன். உன் வீட்டில் இருக்கும் உன் சந்ததிகளை காப்பாற்றிக் கொடுப்பேன். உனக்காக 4 நல்ல உள்ளங்களை நான் தருகிறேன். அந்த நல்ல உள்ளங்களை உன்னை அடையாளம் கண்டுகொள்ளவும் வைப்பேன். கட்டாயம் அவர்களால் உனக்கு நல்லது நடக்கும். கட்டாயம் அவர்களால் மிக பெரிய மாற்றம் உனக்கு உண்டாகும். நீ எதிர்பார்த்த காரியம் கட்டாயம் அவர்களால் நடக்கும். இது உன் ஆதி பராசக்தி சத்தியம் செய்து சொல்கிறேன். அன்பு பிள்ளையே, இப்போது சொல்ல வந்த காரியத்தை சொல்கிறேன், கவனமாக கேள். உன் உடன் பிறந்தவளின் கையால் ஒரு பொருள் உன் வீட்டிற்குள் வந்திருக்கிறது. அதை அவள் மனதார கொடுத்தாள் என்று நினைக்கிறாயா? இன்று வரை அதை நினைத்து நினைத்து உனக்கு சாபங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாள். பிள்ளையே, அவள் சாபம் கொடுத்தால் பலிக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் சொல்வதை கேள். ஒருத்தி உன்னை பற்றி வேண்டாத காரியங்களை சொல்லி சொல்லி செய்து கொண்டிருந்தால் உனக்கு வரும் நன்மைகள் பாதிக்கப்படும். உன் குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படும். அந்த வார்த்தைகள் உன்னை பாதிக்க கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன். அவள் கைகளால் கொடுத்த ஒரு பொருளை உன் வீட்டிற்குள் கன்னி மூலையில் வைத்திருக்கிறாய். அந்த பொருளை உடனடியாக எடுத்து தூக்கி எறிந்துவிடு. இல்லை, அந்த பொருள் எனக்கு கட்டாயமாக வேண்டும் தாயே, மிகவும் முக்கியமானது என்று சொன்னாள். நான் சொன்னதை செய்வாயா? என் ஆலயத்திற்கு வா. என் தீர்த்தத்தை எடுத்து உன் இல்லத்திற்கு சென்று அந்த பொருளின் மீது தெளித்து விடு. அது மட்டுமல்ல, கோமியத்தை எடுத்து வந்து உன் இல்லம் முழுக்க தெளித்து அந்த பொருளின் மீதும் தெளித்து அதற்கு சூடமும் பக்தியும் காட்டி சாம்பிராணி காட்டி பின்பு அதை அந்த இடத்தில் வை. இல்லை என்றால் எரிந்துவிடு. 2இல் ஒன்றை உடனடியாக நீ செய்தாக வேண்டும். மீறினால் அவளால் உன் குடும்பம் பாதிக்கப்படும். கவனமாக இரு. விளையாட்டுத்தனத்தை இதில் காமிக்காதே. நான் சொல்வது சரி என்று தோன்றுகிறதா உனக்கு? நான் சொன்ன வாக்கு உனக்கு பலிக்கும் என்று நம்புகிறாயா? உன் நம்பிக்கையை உன் காணிக்கை மூலம் காட்டு. உனக்காக காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.